ஆண்டன் செக்கோவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் வந்து 19ஆம் நூற்றாண்டு ரஷ்ய எழுத்தாளர். சிறுகதை மற்றும் பெருங்கதை, நாவல் இதில் இவர் ஒரு முன்னோடியான எழுத்தாளர். உலகத்திலே மிக சிறந்த எழுத்தாளர் கருதப்படுறாரு. சிறுகதை அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, ஜான்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இவர் வந்து உலகத்திலே மிக சிறந்தவர் என்று கருதப்படுறாரு. நிறைய நூற்றுக்கணக்கான கதைகளில் ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப சிறப்பாக, மிக சிறப்பாக எழுதியிருக்காரு. இவரோட மெத்தட் ஆஃப் ரைட்டிங்கை ரொம்ப அனலைஸ் பண்ணி சொல்லாமல் சொல்லணுன்னா, அதாவது ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஃபோட்டோ கேப்சர் மாதிரி, ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி இவர் கதை எழுதுவார். அதற்கு ஒரு அதுக்கு ஒரு முதல், நடு, அதுக்கு ஒரு கன்க்ளூஷன், இந்த மாதிரி எழுதாமல் வாழ்க்கையை அப்படியே ஒரு வீடியோ ஷாட் மாதிரி படம் பிடிச்சு காட்டுற மாதிரி எழுதுவதில் இவர் வந்து வள்ளுவர். எத்தனை நூற்றாண்டுகள் முன்னாடி இருக்க மக்களை பற்றி எழுதியிருந்தாலும் மக்களோட உணர்வுகள் அது வந்து ஒன்று தானே. 100 ஆண்டுகள் கழித்து கூட இப்பயும் வந்து அந்த கதைகள் நமக்கு வந்து ரொம்பவே பிடிக்குது, நம்மளை ரொம்பவே டச் பண்ணுது, நம்ம மனசை வந்து பாதிக்குது. அப்படின்னா எல்லா காலங்களையும் மனிதர்கள் ஒன்று தான். அவங்களோட உணர்வுகள், அவங்களுடைய ஆசாபாசங்கள், அவங்களுடைய குறிக்கோள்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே ஆல்மோஸ்ட் பலவிதமான கலாச்சாரத்தையும் தாண்டி, நாடுகளையும் தாண்டி ஒன்றா இருக்குன்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சற்றே ஒரு இளைஞர்களுக்கு பிடித்தமான கதை. அந்த கதை பேர் வந்து பொலின்ஸ்கா. நண்பர்களே, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா கதைகளையும் கேளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற இலக்கியங்களை நாம் இந்த சேனல் மூலிமா பரிச்சயப்படுத்தலாம். வாங்க அடுத்த கதைக்கு போகலாம். இந்த கதை வந்து பொலின்ஸ்கா, ஆண்டன் செக்கோவ், ரஷ்ய எழுத்தாளர். தொடங்கலாமா? அது வந்து ஒரு மதிய வேலை, சுமார் 1 மணி இருக்கும். ஒரு ஒல்லியான, ஒரு வெள்ளையான, ஒரு அழகான பெண் ஒருத்தவங்க ஒரு கடையில் நின்றுட்டுருக்காங்க. கதை நடக்கிறது வந்து ஒரு கடையில் தான். அந்த கடை வந்து ஒரு துணி கடை. இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, துணி தைக்கிறதுக்கு தேவையான சில லேசஸ் அந்த மாதிரி விற்கிற கடை. அவங்க நின்றுட்டு இருக்கும்போது, கடைக்கு உள்ளே நுழைஞ்சு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் ஓடி வந்து, என்னங்க வேணும் உங்களுக்கு, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க வந்து, நான் வந்து நிக்கோலாய் தானே எப்பயுமே என்னோடய ஆர்டர்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நிக்கோலாய் இருக்கான் இல்லையா, ஒரு சுருட்ட முடியோட, கழுத்தில் ஸ்கார்ஃப் வச்சு, அதுக்கு ஒரு பின் குத்தி, ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணின்னு அந்த பையன் தன்னோட கவுண்டர் இருக்கும்ல, அந்த டெஸ்கில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, மேடம் என்ன வேணும் மேடம் அப்படின்னு கேட்குறான். அப்போ பொலின்ஸ்கா வந்து, பார்த்தீங்களா நான் திரும்பி வந்துட்டேன், எனக்கு வந்து இந்த உள்ளே போடுறோம் இல்லையா, ட்ரெஸ்ஸுக்குள்ளே போடுற இந்த ஷிம்மி மாதிரி ஒரு கிம்ப் அப்படின்ற துணி மெட்டீரியல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு தைக்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் பலவிதமான அந்த உள்ளாடைகள் கிம்பை எடுத்து போடுறான். பணம்லாம் பெரிய விஷயம் இல்லை மேடம், இது பியோர் சில்க்கு, இது வந்து நீங்கள் விலையை பற்றி கவலைப்படாதீங்க, நான் ரூபில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த மேடம் திருப்பி கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த உள்ளாடைகளில் வந்து வச்சு தப்போம் இல்லையா, முத்து மணி அந்த இது கூட வேணும், அப்புறம் வந்து உள்ளே போடுறோம் இல்லையா அந்த நைஸ் துணி அதுவும் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டே கிட்ட, அந்த கவுண்டர் கிட்ட, பையன் கிட்ட போய் ஒரு ரொம்ப பெரிய பெருமூச்சு விட்டுட்டு, என்ன போன வாரம் வியாழக்கிழமை சீக்கிரமே நீ கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கே, நீ அதை நோட்டீஸ் பண்ணியா என்ன, நீ கவனிக்கலன்னு நினச்சேன், நீ தான் அந்த ஸ்டூடெண்ட் பையனோட ரொம்பவே இதாக இருந்தியே, அப்புறம் எப்படி இதை கவனிச்ச அப்படின்னு அவன் ரொம்ப மெதுவாக காது கேட்குற மாதிரி சொல்கிறான். உடனே பொலின்ஸ்கா, எல்லாரும் பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லி, எனக்கு வந்து இந்த பார்டரில் வைக்கிற லேஸ் கூட கொஞ்சம் வேணும், அதில் பீடு வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையனும் வந்து பேச்சை மாற்றுற மாதிரி, என்ன உங்களுக்கு பிளாக் கலர் வேணுமா, வேறு கலர் வேணுமா, இதுன்னா வந்து ஒரு இத்தனை ரூபிள் ஆகும், அதுனா அந்த விலையாகும் அப்படின்னு சொல்கிறான். கை நடுங்குது அவனுக்கு. அவன் மேடை மேலே அந்த டெஸ்க் இருக்கு இல்லையா, அவனோட டெஸ்கில் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சிட்ருக்கான். அதே தொனியில் அவன் ஆட் பண்ணுறான்,
இனிமேல் செத்தாலும் நான் உங்கள் வீட்டு பக்கம் வரமாட்டேன், உன்னைய பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பொலின்ஸ்கா ஏன் 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 அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அமைதியாக சத்தம் இல்லாமல் தான் கேட்குறாங்க. தென்னு இது ரொம்ப சிம்பிள் தானே, இது உனக்கு கூட புரிஞ்சிருக்குமே, இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நீ ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த மாணவன் கூட நீ இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அவன் உன்னை சுற்றியே தான் சுற்றிட்டுருக்கான், நீ அவன் கூட நல்லா பழகுற, அவன் கூட வாக்கிங் போகிற, அவனை நீ வேறு மாதிரி பார்க்குற, ஏதோ பெரிய தேவதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பார்த்து நான் சகிச்சிட்டு இருக்கணுமா நீ பழகிறத அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி நிக்கோலாய் கேட்குறான். பொலின்ஸ்கா ரொம்ப அமைதியாக ஸ்டண்டாக பார்க்குறாங்க. அவங்க அந்த கவுண்டர் மேலே லேசாக தட்டிகிட்ருக்காங்க. இப்போ நீ கம்ப்ளீட்டாக அவன் விரும்ப ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு நிக்கோலாய் சொல்கிறான். நான் ஒன்றும் ஃபூல் கிடையாது, திருப்பி உன்னைய பார்க்குறதுக்கு எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொலின்கா ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரெக்கை மாதிரி இருக்கிற லேஸ் கூட வேணும் அப்படின்னு அம்மா கேட்டாங்க அப்படின்னு பேச்சை கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. பேச்சை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. என்ன மாதிரி இது வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான் நிக்கோலாய். பொலின்கா சொல்கிறாங்க, இருக்கிறதுலே பெஸ்ட்டு, ரொம்ப ஃபேஷன், ரொம்ப ஸ்டைல், ரொம்ப எல்லாரும் வாங்குகிற மாதிரியானது எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லும் போது நிக்கோலாய் சொல்கிறான், இப்போதைக்கு ரொம்ப ஃபேஷனாக இருக்குது பர்பிள் கலர், அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு கோல்டன் கலர், அப்புறம் பறவைகளோட உண்மையான ரெக்கைகள் வச்ச லேஸ் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மேலும் நிக்கோலாய் சொல்கிறான், இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, நீயும் அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்ட, இது எப்படி முடியும்னு நினைக்கிற, ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நிக்கோலாய் சொல்கிறான். அவன் அந்த மாணவன் உன்னைய கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறியா? அவன் உன்னைய ஒரு நல்ல மரியாதையான எண்ணத்தோடு பழகிறான்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மாணவர்களுக்கு இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடை தெரியுமா அது உனக்கு? அவங்க நம்மளை மாதிரி ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க, கடைக்காரவங்க, இவங்களோட பழகிறதெல்லாம் நம்மளை மனுஷனாகவே மதிக்கிறது கிடையாது. நம்மளோட இக்னோரன்ஸ், நம்மளோட அறியாமையை பார்த்து சிரிக்கிறதுக்கு தான். அவங்க வீட்டில் குடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, நம்மளை மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து தான் குடிப்பாங்க, தலைகளை கூட நிற்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே போகிறான். அவனோட முகம் செவந்துடுது, நிக்கோலாயோட முகம். அவன் கூட சுற்றுறான்னா அவன் எதுக்காக சுற்றுறான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், உனக்கும் தெரியும். அவன் எப்படி உன்னைய கல்யாணம் பண்ணிப்பான்? பண்ணவே மாட்டான். அவன் டாக்டராகவோ இல்லை லாயராகவோ இந்த மாதிரி மாணவர்கள்லாம் ஆகும்போது அவங்க எல்லாருக்கிட்டையும் பெருமையாக பீத்திக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டியாக வெள்ளையாக எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு பீத்துவானாக இருக்கும். அவன் என்ன கேட்டீங்க? அந்த ரெக்கையுள்ள லேஸ் தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப செயற்கையாக ஒரு சிரிப்போடு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த நிக்கோலாய். அவன் பேச பேச பொலின்கா அப்படியே சேரில் உக்காந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சரி நான் அந்த ரெக்கையுள்ள லேஸை இப்போதைக்கு வாங்கலை, அது அம்மாவே வாங்கட்டும், நான் வேறு இதெல்லாம் வாங்கி பாக்ஸில் அடைச்சி எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பட்டன் ப்ரௌன் கலரில் கொடுங்க தைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்க டென்ஷன் குறையிறதுக்கு அவன் மேலும் ஏதாவது பேசுவான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவன் ரொம்ப அமைதியாக மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அந்த இடம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போ திடீர்னு பொலின்கா ஐயோ நான் பட்டனை மறக்க போகிறேன், ஒரு கடைக்கார அம்மாவுக்கு கவுன் தைக்கிறதுக்காக பட்டன். ஓ, கடைக்கார அம்மாவுக்கா? அவங்கெல்லாம் ரொம்ப பிரைட்டாக தான் வாங்குவாங்க, பணக்காரவங்க தான் ரொம்ப டல் கலராகவும் பிளாக் கலராகவும் வாங்குவாங்க. ஆமாம், அப்படி என்ன தான் அவங்க கூட நடக்கும்போது உனக்கு கிடைக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பொலின்கா சொல்கிறாங்க, நான் என்னவா மாறுறேன்னு எனக்கே தெரியல, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கத்தில் முகம்லாம் செவந்துருது. அந்த நேரம் இன்னொரு கடைக்கு வாங்குறவங்க வந்துடுறாங்க. அவங்க ஒரு குண்டான ஒரு கடையால் விற்கிறவங்கள தேடுறாங்க. அப்போ அந்த ஆள் நிக்கோலாயை தாண்டி அந்த பக்கமாக போகிறாரு. அவர் வாங்க மேடம் வாங்க, இந்த ஜெர்சியெல்லாம் பாருங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே தாண்டி போகிறாரு. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டான். பண்ணால் கூட அவன் காசுக்காக தான் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட காசை வச்சு
ஒரு வீட்டில் உன்னைய டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி குற்ற உணர்ச்சியில் சுற்றின்னு இருப்பான். ஐயோ ஏன் இவ்வளோ வெளுத்து போயிருக்கிற நீ ஏதோ வந்து நோய்வாய்ப்பட்டிருக்க மாதிரி இருக்க, எதையாவது பார்க்குற மாதிரி நடி, இந்த துணிங்களை ஏதாவது பார்க்குற மாதிரி நடி, அந்த பக்கம் யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நிக்கலாய் வேகமாக பேச. கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னைய வந்து அவனோட சொந்தக்காரங்களுக்கோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ யார்கிட்டையும் அவன் காமிக்க மாட்டான். ஏன்னா உனக்கு வந்து நீ வந்து அவனுக்கு ஒரு முட்டாளான தையல்காரம்மா மாதிரி தான். அவன் சர்க்கிளே வேறு. உனக்கு வந்து டாக்டராவோ டாக்டரோட மனைவியாவோ ஒரு லாயரோட மனைவியாவோ எப்படி பழகணுன்றது உனக்கு சுத்தமாக தெரியாது. நீ வந்து படிக்காதவோ. உன்னை அவன் வந்து எல்லார்ட்டையும் எப்படி சொல்லுவான், ஆமாம் என்னோட படிக்காத முட்டாள் மனைவி அப்படி தான் அவன் நினச்சிட்ருப்பான் அப்படின்னு பேசுகிறான் நிக்கலாய். அந்த நேரம் அந்த பக்கத்தில் போனார் இல்லையா ஒரு கடையாள் விற்கிறவர், அவர் வந்து நிக்கலாய் எனக்கு வந்து ரிப்பன் வேணும், இந்த பர்டிகுலர் கலர் இந்த ஒரு கலரில் வேணும் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. நிக்கலாய் அந்த புது கஸ்டமர்கிட்ட கத்துனான், ஆமாம் மேடம் நாங்கள் வந்து 3-4 விதமான ரிப்பன் வச்சுருக்கோம், ஒன்று மெட்டல் ஒன்று வந்து சில்க்கு, இந்த மாதிரி பல விதத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு அங்கே சத்தமாக பேசிட்டு இங்கே வந்து பொலின் காட்ட சொல்கிறான் மெதுவாக. ஐயோ என்ன அவன் கண்ணில் கண்ணீர்லாம் தெரியுது, இந்த பக்கம் வந்துரு, நான் வந்து ட்ரையல் ரூம் மாதிரி கார்செட் ரூம்னு ஒன்று இருக்குது, அது அங்கே வந்து யாரும் பார்க்காத மாதிரி உன்னைய மறைச்சிக்கிறேன், இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு வேகமாக சொல்கிறான். அப்புறம் அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கார்செட் வேணும் மேடம் அப்படின்னு அவன் பேச்சு வாக்கில் சுலபமாக பேசுகிற கடைக்காரங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்குறான். உடனே அவள் தடுமாறி எனக்கு வந்து இந்த 8 இன்ச்சு லாங்கு அப்படி இப்படின்னு சொல்லி தடுமாறுறா. அவளுக்கு என்ன பேசுகிறேன்னே தெரியல. ஆனால் நிக்கலாய் நான் உன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொலின்கா. ஆனால் நிக்கலாய் சொல்கிறான் என்ன இருக்குது இப்போது பேசுகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேயே ஒரு யாரும் பார்க்காத வண்ணம் இருக்கிற ஒரு மறைவான இடத்துல 2 பேரும் பேசிட்டு நிற்கிறாங்க. இந்த துணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னு நிக்கலாய் பேசிக்கிட்டு, இனிமேல் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு, இன்றைக்கி தானே நீ அவங்க கூட வாக்கிங் போகிற அப்படின்னு கேட்குறான். அப்போது பொலின்கா சொல்கிறாங்க ஆமாம் இன்றைக்கும் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிக்கலாய் டைரெக்டாகவே கேட்டுடுறான், நீ வந்து உண்மையிலே முழு மனதாக அவனை விரும்புகிறதானே அப்படின்னு சொல்கிறாங்க. பொலின்கா சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு நிக்கலாய் இதை கேட்டவுடனே ரொம்ப முகமெல்லாம் வெளிரி போயிடுது. அப்போ அந்த சைடாக ஒரு உயரமாக இருக்கிற இன்னொரு கடைக்காரர் வராரு. அவர் வந்து வாங்க மேடம் இந்த சைடு தான் இந்த நீங்கள் கேட்ட ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் இந்த பக்கம் இருக்குது மேடம் அப்படின்னு வராரு. அப்போ வேகமாக நிக்கலாய் ரொம்ப பிரயத்தனப்பட்டு பொலின்கா வந்து கண்ணில் கண்ணீரோடு நிற்கிறத எல்லார்ட்டேருந்தும் மறைக்க ட்ரை பண்ணுறான். இனிமேல் என்ன பேச இருக்குது, இனிமேல் ஒன்றுமே கிடையாது, நான் அடுக்கி தரேன், நீ வாங்கின மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டால உயரமான மனிதர் பக்கத்தில் வந்துட்டார் இல்லையா கடைக்காரர். அதனால் நிக்கலாய் வந்து ஆமாம் மேடம் இந்த துணி வந்து இந்தந்த கலரில் இருக்குது, இதோட ஸ்பெஷாலிட்டி இது தான் அப்படின்னு சொல்லி சகஜமாக கடைக்காரர் மாதிரி பேசிக்கிட்டே தன்னோட கண்ணீரையும் மறைக்கிறான். அந்த பொலின்காவோட முகத்து வெளியே போயிருக்கு இல்லையா, அதையும் மற்றவர்கள் கண்களுக்கு படாமல் மறைக்க முயற்சி பண்ணுறான். அவனுக்கு வந்து அப்படியே முகமே வந்து வாடி சுருண்டுருது. அப்போது அவன் வந்து கண்ணீரத்தோட அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன பேசினாலும் அவளோட கண்ணீர் வந்து பொங்கி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அவன் மேலும் வந்து அந்த பேச்சை வந்து கண்டினியூ பண்ணுறான். மேடம் இந்த துணி பாருங்கள் மேடம், இதில் வந்து ஸ்பெஷலாக இது இருக்குது, இது வந்து ரொம்ப காட்டன், இது வந்து சில்க்கு அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறான். அவங்க இந்த பக்கம்தான் வராங்க, தயவுசெய்து கண்களை தொட அப்படின்னு இன்னும் மேலும் அவன் வேகமாக பேசுகிறான். கடைக்காரங்க பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி இது பாருங்கள் மேடம், இது சில்க்கு, இது இந்த கிளாத் வந்து இது வந்து காட்டன், இது வந்து ஸ்பெயின் நாட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகிறான். ஆனால் அந்த பொலின்காவால் தன்னோட கண்ணீரை நிறுத்த முடியல. அத்தோடு இந்த கதை முடிஞ்சிருது. எனக்கு இந்த கதையில் பிடித்தது இந்த எளிமை, அந்த மக்களோட எளிமை. எப்படி நம்ம ஊரில் பிரேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் மன முறிவு இருக்கு இல்லையா, அதே தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் எல்லாமே இருந்திருக்கு. இளைஞர்கள் வந்து பலவிதமான உணர்ச்சிகளில் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த கதை வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. எளிமையான கதை, ரொம்ப சிறந்த கதை, ரொம்பவே சூப்பரான கதை. நன்றி நண்பர்களே, தயவுசெய்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.